பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் வர வைக்கிறோம். நீங்கள் ஆர்வத்தோடு ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்ம கூட என்ன பேச போகிறாங்கன்னு நீங்கள் எதிர்பார்ப்போடு இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த 2 மாதங்கள் ஆண்டவர் நம்மளை கண்ணன் மணி போல பாதுகாத்து வழி நடத்தி நம்ம எல்லா தேவைகளை சந்தித்த ஆண்டவரை நம்ம முழு மனதோட நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை துதித்து ஒரு பாடலை பாடலாம். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியினில் வசிப்போரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. அதிசயமானவரை, ஆதியிலும் மேலானவரை. அதிசயமானவரை, ஆதியிலும் மேலானவரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. கடந்த துன்பத்தின் காலங்களில் அடைந்த ஆராதுயரங்களில், கடந்த துன்பத்தின் காலங்களில் அடைந்த ஆராதுயரங்களில், ஆறுதல் தீருதல் அளித்திட்ட மாறாத இயேசுவுக்கானந்தம். ஆறுதல் தீருதல் அளித்திட்ட மாறாத இயேசுவுக்கானந்தம். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. ஆமென். ஆண்டவரே, எங்கள் துதிகள் மத்தியில் நீர் வசிக்கிற ஆண்டவரே இயேசுப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரலோகத்தில் 24 மணி நேரமும் ஆண்டவர் ஹல்லேலூயா ஏஞ்சல்ஸ் பாடிக்கொண்டிருந்தாலும் இயேசுப்பா, துக்கத்தோட நம்ம எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ துயரங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் நம்ம அந்த துன்பங்களுக்கு நடுவில் துக்கத்தின் நடுவில் ஆண்டவரை நம்ம போற்றும் போது அவருடைய நாமத்தை துதித்து பாடுறப்போ அந்த ஆராதனையில் ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் இயேசுப்பா, எந்த நிலைமையில இயேசுப்பா, எந்த சூழ்நிலையில் இயேசுப்பா இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அதை நாங்கள் அறிவோம் இயேசுப்பா. ஆனால் இயேசுப்பா, நீங்கள் ஹிருதயத்தை இயேசுப்பா பார்க்குற ஆண்டவர் நீங்கள் இயேசுப்பா. அவங்க எல்லா போராட்டத்திலேருந்தும் எல்லா துக்கத்திலேருந்தும் அவங்கள நீங்கள் விடுதலை ஆக்கி இயேசுப்பா, இந்த மாத வாக்கு தத்துவம் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க, அவங்களுடைய வாழ்க்கையை மாற்ற ஆண்டவரே, அவங்க உங்களை துதித்து பாடும்படி நீங்கள் அவங்கள வைக்க போகிறதுக்காக நன்றி அப்பா. அப்படி நீங்கள் செய்ய போகிறீங்க, அதுக்காக நன்றி இயேசுப்பா. இப்போ கூட நீங்கள் உங்கள் வசனம் மூலமாக இயேசுப்பா நீங்கள் எங்கள் கூட பேசுங்க இயேசுப்பா. அந்த வசனத்தை நாங்கள் கேட்டு எங்களுடைய வாழ்க்கையில் அதை நாங்கள் அபியாசப்படுத்தி இயேசுப்பா கனி கொடுக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புதிய மாதத்திற்குள் பிரவேசித்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் கருமணியை போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் செய்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி. இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் தந்ததான வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வாசிக்க இருக்கிறேன். சங்கீதம் 37:34 வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்து
கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் ஆர்ப்புண்டு போவதை நீ காண்பாய். ஆமேன். கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து நீ பூமியை சுதந்தரித்து கொள்ளும்படியாய் நான் உன்னை உயர்த்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் இந்த பூமியை சுதந்தரித்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நம்மை உயர்த்த சித்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதித்து நீ இந்த பூமியை சுதந்தரித்து கொள்ளும்படியாய் நான் உன்னை உயர்த்துவேன். ஆமேன். கர்த்தர் நம்மை உயர்த்த சித்தமா இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் துக்கத்தோடு, கஷ்டத்தோடு, வறுமையோடு, குறைச்சலோடு இருப்பது கர்த்தருக்கு சித்தம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், சகல ஜாதிகளை பார்க்கிலும் நான் உங்களை மேன்மையாய் வைப்பேன். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே உண்மையாய் நாம் நடக்கும் பொழுது உபாகமம் 28 சொன்னது போல 1-12 சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தர சித்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால், அவருடைய சொந்த பிள்ளைகளாய், அவருடைய இரத்தத்தால மீட்டெடுக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை உயர்த்த சித்தமாயிருக்கிறேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிற பிரகாரம் அல்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேலும் கர்த்தர் உங்களை உயர்த்த சித்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்ள உயர்த்த வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? எழுதியிருக்கிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருப்பது என்றால் என்ன? நாம் தேவ சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய தேவைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களையும் ஜெபத்தின் மூலமாய் நாம் கர்த்தருக்கு தெரியப்படுத்துகிறோம். அது ஜெபத்தின் மூலமாய் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு நாம் சொல்லுகிறோம். அதற்கு பிறகு ஹல்லேலூயா நாம் என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தருக்காக காத்திருக்கணுமா? கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் வாஞ்சிக்கிறார். அவர் ஹல்லேலூயா நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் கர்த்தருக்காக காத்து கொண்டே இருக்க வேண்டுமாம். நமக்கு ஒரு ஆசீர்வாதம், நமக்கு ஒரு காரியம், நாம் ஏதாவது ஒரு பொருளை நாம் ஆர்டர் செய்தால் அது வருவதற்காக எவ்வளமாய் நாம் ஹல்லேலூயா நாம் காத்து கொண்டு இருப்போமோ, அதே போல நம்முடைய விண்ணப்பங்களை நாம் தேவ சமூகத்தில் நாம் ஹல்லேலூயா சொன்ன பிறகு நாம் அதற்காக காத்து கொண்டு இருக்கணும். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நம்பிக்கை மனதிலே காணப்பட வேண்டும். என் தேவ சமூகத்தில், என் கர்த்தருடைய சமூகத்தில், என்னை உண்டாக்கின, என்னை படைத்த என் தேவனிடத்தில் என்னுடைய காரியத்தை நான் ஒப்பு கொடுத்து விட்டேன், நான் சொல்லிவிட்டேன். நிச்சயமாகவே என் தேவன் எனக்கு தருவார் என்று நாம் அவருக்காக நாம் காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாம் என்ன சொல்லுகிறோம்? ஜெபத்திலே எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறோம். ஆனால் காத்திருப்பது நமக்கு மிகுந்த கடினமாய் காணப்படுகிறது. ஓ ஹல்லேலூயா. சில வேளையில கர்த்தர் ஹல்லேலூயா நமக்கு தீவிரமாய் உடனுக்குடனே கர்த்தர் நமக்கு பதில் தருகிறார். சில வேளையில ஹல்லேலூயா பதில் வருவதற்கு தாமதிக்கும் பொழுது நாம் ஹல்லேலூயா கர்த்தருடைய வழியிலிருந்து பின்வாங்கி போகிறோம். கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம், அவிசுவாசப்படுகிறோம், பயப்படுகிறோம். தேவ பிள்ளைகளே, அதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். கர்த்தர் சொல்லுகிறார், எனக்காக நீ காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ கர்த்தருக்கு காத்திருந்தபடியினால கர்த்தர் உன் நம்பிக்கைக்கு முடிவை கர்த்தர் கட்டளையிடுவார். நீ கர்த்தருக்கு காத்திருக்கிறபடியினால புது பலன் அடைந்து கழுகுகளை போல உயர பரப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிற
ஒருவரையும் அல்லேலூயா ஒருவரும் கெட்டு போவதில்லை. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பத்தில் காணப்படுகிற இந்த போராட்டம், இந்த பிரச்சனைக்கு முடிவு வேண்டுமா? கர்த்தருக்கு காத்திருங்க. அல்லேலூயா. எந்த மனிதனிடமும் நீங்கள் செல்ல வேண்டாம், எந்த மனிதனிடமும் உங்களுடைய காரியத்தை சொல்ல வேண்டாம். கர்த்தரிடத்தில் சொல்லிவிட்டு கர்த்தருக்காக காத்திருங்க. அல்லேலூயா. அவர் மறு உத்தரவு அருள் செய்வார். அல்லேலூயா. ஆபத்திலே அவரே உங்களோடு கூட இருந்து உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா. மனிதனோ முகத்தை பார்க்கிறார், கர்த்தர் உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிறார். உங்களுடைய உள்ளத்திலே காணப்படுகிற வியாகுலங்கள், அங்கலாய்ப்புகள், கண்ணீர்கள் கர்த்தர் அல்லேலூயா அறிகிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே அவருக்கு நீங்கள் காத்திருக்கும் பொழுது உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. நீங்கள் அல்லேலூயா சுதந்தரித்துக் கொள்வீர்கள். எந்தெந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்தீர்களோ, எந்தெந்த காரியத்திற்காக தேவ சமூகத்தில் நீங்கள் விண்ணப்பித்தீர்களோ அந்த காரியத்தை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. தாமதித்தாலும் அதற்காக காத்திரு, நிச்சயமாகவே அது நிறைவேறும் என்ற வேத வசனத்தின்படி நிச்சயமாகவே நீங்க எதிர்பார்க்கிறதான முடிவை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளி உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த வார்த்தையின்படி கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்துவாராக. நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி. உமக்கு காத்திருந்து உம்முடைய வழியை காத்து கொள்ளும் பொழுது நீர் எங்களை கர்த்தாவே பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் நீர் எங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால நாங்கள் ஆண்டவரே அப்பா அப்பா தகப்பனே உயர்த்தப்பட்ட நிலைமையிலே எப்பொழுதுமே நாங்கள் காணப்படுவோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே உம்முடைய ஓங்கிய புயத்தினால் கர்த்தாவே நீங்க விடுவித்து ராஜா உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. ஓ சத்ருவை ஆண்டவரே நீர் வெட்கப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தி நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அவருடைய குடும்ப சூழ்நிலைகளையும் நீர் கண்ணோக்கி பாரும் அப்பா, நீர் கண்ணோக்கி பாரும் ஐயா. உங்க சமூகத்துல காத்திருக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு உங்க பலத்தை கொடுங்க, உங்க கிருபையை கொடுங்க ராஜா, உங்க அபிஷேகத்தை கொடுங்க ராஜா. ஆவியானவரே உங்க வழியில உத்தமமாய் நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க, ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.